அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய காலகட்டத்தினுடைய இந்த கடைசி 10 நாட்களில் அதிகமாக பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுவதை பார்க்கிறோம். வண்ண விளக்குகளால் பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுகிறது. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால், பள்ளிவாசல் மாத்திரமில்லை, சில ஊர்களில் பார்த்தா தெருக்கள் முழுக்க வண்ண தோரணைகள், அந்த மின்னக்கூடிய விளக்குகளை அதை வைத்து வண்ண தோரணைகள் கட்டப்பட்டு பயங்கரமாக அது அலங்கரிக்கப்பட்டு இன்றைக்கு காசு பணங்கள் வீணடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி பள்ளிவாசல்களை அலங்கரிப்பது இஸ்லாத்தின் பார்வையிலே ஆகமான ஒன்றா என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தில் இப்படியான வீண்வரியம் செய்வது வெறுக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு தாவூத், அதேபோல் இப்னு மாஜா, நசாயி போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட பிரபலியமான ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகூமு ஸாஅ ஹத்தா யதபாஹன் நாஸு பில் மசாஜித். மக்கள் பள்ளிவாசலை கொண்டு பெருமை அடிக்காத வரை மறுமை நாள் வராது என்று சொன்னாங்க. அப்போ மக்கள் இது மாதிரி அலங்காரத்தை செய்து வண்ண விளக்குகளை ஜோடித்து அல்லது பள்ளிவாசலுடைய அந்த சுவர்களுக்கு வண்ண அந்த வர்ணங்களை பூசி அதன் மூலமாக மக்கள் பள்ளியை கொண்டு பெருமை அடிப்பார்கள் என்று சொன்னாங்க. அதே போல தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஏன் பள்ளி பெரிதாக இருக்கிறதா, ஓம் பள்ளி பெருசா, ஏன் பள்ளி டெக்கரேஷன் அந்த அலங்காரங்கள் அதிகமாக இருக்கிறதா, உங்களுடைய மஹல்லா பள்ளி அப்படி அலங்காரமாக இருக்குதா என்பதை போலத்தான் இன்றைக்கி நம்ம பள்ளிவாசல்கள் போட்டி போட்டுக்கொண்டு அலங்கரிப்பதை பார்க்குறோம். இன்னும் சில ஊர்களில் தெரு முழுக்க அந்த அலங்கார தோரணைகள், அந்த வண்ண விளக்குகள் தொங்கவிடப்படக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை போல இப்படியாக மறுமை நாளின் அடையாளமாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் மறுமை அடையாளமாக சொன்னாங்களோ அதுவெல்லாம் வெறுக்கத்தக்க அல்லது தடை செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும். மாறாக ஆகமான ஒரு காரியமாகவே இருக்காது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை மையமாக வைத்து அறிஞர் பெருமக்கள் விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். முதலாவது சஹாபாக்கள் பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறாங்க, இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அவங்களை தொட்டும் பிரபலியமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அவங்க சொல்கிறாங்க, அதாவது தஸுஹ்ருஃபன்னஹா கமா ஸஹ்ரஃபத்திஷ் யஹூது வன் நஸாரா. அதாவது யூத நசராக்கள், யூதவர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி அந்த தங்களுடைய ஆலயங்களை, வழிபாட்டு தலங்களை அவர்கள் அலங்கரித்து பெருமைப்பட்டார்களோ அதே போல நீங்களும் செய்வீர்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ இது தடை செய்யப்பட்ட யூத நசராக்களுடைய மாற்றார்களுடைய பழக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதே போல் இன்னும் கூடுதலாக இன்று நடைபெறக்கூடிய காட்சியை அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய அடிப்படையில் இமாம் பத்ருதீன் ஐனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உம்தத்துல் காரியில் சொல்கிறாங்க, 4வது வால்யூமில் 105வது அந்த பக்கத்தில் சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க, மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பள்ளியை அலங்கரிப்பார்கள். அலங்கரித்து அதை கடந்து செல்லும் பொழுது தபாஹூன பிஹா, அந்த பள்ளியை கொண்டு அவர்கள் பெருமை பேசிக் கொள்வார்கள். மாறாக வலா யஸ்தகிலூன பிதிக்ரில்லாஹி வ பிதிலாவத்தில் குர்ஆனி, குர்ஆனை ஓதுவதிலேயோ அல்லது அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய விஷயத்தில் அமல் செய்வதில் மக்கள் அதில் ஆர்வம் செலுத்த மாட்டார்கள், அதில் ஈடுபட மாட்டார்கள் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், 27 அன்னைக்கு பிரமாண்டமாக ஜோடிக்கப்பட்டு அந்த கடைசி ரமலானுடைய இரவு வரைக்கும் அந்த ஜோடிக்கப்பட்ட அந்த தோரணைகள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு காசு பணம் வீணாகுது. இந்த காசு பணத்தை சேமித்து நம்ம எவ்வளோ ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யலை. ரமலானுடைய காலத்தை பாருங்கள், இன்றைக்கி அதிகமாக காசு பணங்கள் வீண் வரையும் செய்யப்படுகிறது. சஹர் உணவு என்ற பேரில் தேவைக்குரிய மக்களை தாண்டி, தேவையுடைய மக்களுக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லை, தேவையுடைய மக்களை தாண்டி 500 பேருக்கு 1000 பேருக்கு என்று சொல்லி தினந்தோறும் ஊர் முழுக்க சமைத்து போடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். யாருடைய பணம்? ஏன் இப்படி நீங்கள் அதை அந்த பொருளாதாரத்தை சேமித்து இல்லாத ஏழைகளுக்கு, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களை கணக்கெடுத்து வருஷத்துக்கு 4 ஏழைகளை நம்ம தூக்கி விட்டோம்னு சொன்னால் எவ்வளவு முன்னேற்றத்துக்கு மக்களை சமுதாயத்தை கொண்டு வரலாம். காசு பணங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சஹர் உணவில் வீண் வரையும், இஃப்தாருடைய நிகழ்ச்சியில் வீண் வரையும், இஃப்தார் நிகழ்ச்சிக்கு சாப்பிட முடியாத அளவிற்கு அங்கே உணவுகள் சீரழிக்கப்படுகிறது. தேவையில்லாத வீண் செலவுகள் அங்கே அதிகமாக செலவிடப்படுகிறது. யதார்த்தமாக சில பொருட்களை வைத்து துறக்க வேண்டிய அந்த இஃப்தாரை பிரமாண்டமாக செய்கிறார்கள். அதில் ஒரு பெருமை, அதில் ஒரு பெருமையோ பெயரோ, அது ரெண்டாவது, அது யாருடைய உள்ளத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் அதில் பெருமை வருவதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட இது நமக்கு தேவையான ஒன்றா நிச்சயமாக கிடையாது. அதில் வீண் வரையம் தான் அதிகமாகுது. அப்போ அன்பார்ந்தவர்களே,
இலகுவாக நாம் வந்து இஃப்தாரை முடித்து கொள்ளலாம். அதே போல் வந்து இந்த சஹர் வைக்கலாம். அப்போ இதெல்லாம் தாண்டி வீண் வரையங்கள் செய்யப்படுகிறது. அதே போல் தான் இன்றைக்கி இந்த ரமலானுடைய இரவு காலத்தை பொறுத்தவரையில் எங்கே சஹர் சாப்பாடு போக, எங்கே வந்து நல்லாயிருக்கும் சாப்பாடு, எந்த பள்ளியில் எதை போடுறாங்க, இந்த இளைஞர்கள் வந்து அதே போல் அங்கே பதிவு செய்யக்கூடிய மக்கள் நிறைய மக்களுக்கு அந்த சஹர் உணவில் ஈடுபடுவதற்கே அந்த இரவு முழுக்க செலவாகிறது. நல்ல அமல்களில் ஈடுபடுவதற்கு, அங்கே நல்ல அமல்கள் செய்வதற்கு, அந்த இரவுகளை பயன்படுத்துவதற்கு நிறைய மக்களுக்கு இதன் மூலமாக அமல்களில் வந்து அங்கே தடை செய்யப்படுகிறது. அப்போ அலங்கரிப்பது, சாப்பாடு போடுறது, அதிலேயே வந்து ஆரவாரம் காட்டுவது, இதில் தான் என்ன செய்கிறாங்க, மக்கள் வந்து அதிகமாக நேரத்தை செலவிடுறாங்களே தவிர நல்ல அமல்கள் செய்வதில் வந்து நேரங்கள் செலவிடுவது கிடையாது. அதே தான் இமாம் பத்ருதீன் ஐனர் ரஹிமுல்லா சொன்னதை போல தெளிவாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நடக்கக்கூடிய காட்சி அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறவே. வரக்கூடிய ரமலானையாவது இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் கலைந்து விட்டு முறையாக மக்களுடைய பொருளாதாரத்தை, ஜகாத்து பணத்தை அல்லது சதக்காக்களை வாங்கி முறையாக அதை வந்து சேமித்து முறையான ஏழைகளுக்கு, எவர்கள் உண்மையாக கஷ்டப்படுறாங்க, எவர்கள் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து நல்ல திறமையின் மூலமாக சம்பாத்தியத்தில் முன்னேறி அவங்க பணக்காரா மாறி 4 பேருக்கு தர்மம் செய்வாங்க, 4 பேருக்கு ஜக்காத்து கொடுப்பாங்க என்பதை போல அந்த மக்களை தேர்வு செய்யுங்கள். வரக்கூடிய ரமலானையாவது முறையாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த பொருளாதாரத்தை தேவைக்கு மீறி வீண் விரயம் செய்யாமல் தேவைக்குள்ள மக்களுக்கு மாத்திரம் சாப்பாடுகளை கொடுத்து விட்டு அதை முறையாக அதை சேமித்து முறையாக நீங்கள் வந்து ஏழைகளுக்கு கொடுத்து ஏழைகளை அதை பயன்பெற செய்யுங்கள். அதே போல் தேவையில்லாத இந்த அலங்காரங்களை தவிர்த்து விட்டு அதன் மூலமாக நிறைய மக்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய தேவைகள் இருக்கிறது, அதை நிறைவு செய்வதன் மூலமாகத்தான் அது உண்மையான நன்மையாகவும் அமைகிறது. அதில் வந்து அல்லாஹுடைய திருப்தி நமக்கு கிடைக்கிறது. அந்த அப்படிப்பட்ட அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடிய மக்கள் ஆகுவதற்கு அல்லாஹ் ருசியவான. அஸ்ஸலாமு அலைக்கும்.